இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, பாஸ்டர் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவலை, எனக்கு இந்த கவலையிலிருந்து வெளியே வரவே முடியல, நான் டெய்லி கவலைப்பட்டுட்டே இருக்கேன், எல்லாத்தையும் நினச்சி எனக்கு கவலை அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொருத்தருக்காக நான் கண்டிப்பாக நான் ஜெபிக்கிறேன். நான் நம்புகிறேன், இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் கவலையே படாத அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கு பெரிய தைரியத்தை கர்த்தர் தருவாராக. கவனிங்க, இந்த கவலை அப்படின்ற ஒன்று வந்து நமக்கு அவ்வளவுதான், கவலையே இல்லை, எனக்கு பிரச்சனையே இல்லாம வாழ முடியும் அப்படின்னு பைபிள் சொல்லல. ஆனா கவலையே இல்லாம வாழ முடியும்னு தான் பைபிள் சொல்லுது. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, மகளே மகனே, பிரச்சனைன்றது முழுக்க முழுக்க போயிடும், உங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு பிரச்சனையும் இருக்காது, யாரும் எதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாத்துலயும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லல. எல்லாம் இருந்தாலும் நீங்க சந்தோஷமா வாழ முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சிறைச்சாலையில சொல்றாருல்ல, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் எழுதி இருக்கிறார்ல. அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்து சந்தோஷமா இருந்திருப்பாரு? சிறைச்சாலையில இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவருக்கு கவலை இருக்காது, ஐயோ என்னை இப்படி ஜெயிலில் அடைச்சாங்களே, எனக்கு கவலை இருக்காது. அப்போ உண்மையா ஒரு தேவனுடைய பிள்ளை கவலை இல்லாம வாழ்றது தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு பெரிய அர்த்தம். அதனால உங்க எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த காரியத்திற்காக கர்த்தரிடத்துல ஞானத்தை கேளுங்க. ஏசப்பா, இனி எது வந்தாலும் இன்னைக்கு பாஸ்டரையா சொல்றாங்கல்ல, ஆண்டவரை நான் கவலை இல்லாம வாழணும், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த செய்தியை கேட்க 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 அவர்களுக்குள்ளே நெடு நாட்களாய் நெடு மாதங்களாய் இருக்கிற அந்த கவலையிலிருந்து அந்த பிள்ளைகளை நீங்க வெளியே கொண்டு வருகிறதற்காய் நன்றி அப்பா. எந்த காரியத்தை குறித்து கவலைப்படுறாங்களோ அது ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.